ஜெபம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த சாயங்கால வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு நீர் கொடுத்த உம்முடைய ஈவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சத்திய ஆவியானவர் எங்களை நீர் உம்முடைய சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறீரப்பா. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக்கி நீர் எங்களை அழிவுக்கு தப்புவித்து கொண்டிருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக, அது ஜீவனும் வல்லமையுமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. இப்பொழுதும் கூட உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்களை எங்களுக்கு கொடுங்க. என்னை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் இடைப்படுவீராக. நீர் ஆளுகை செய்யும். எங்களுக்கு ஜீவனை அளித்து எங்களை ஆளுகை செய்கிறவர்களாக எங்களை உருவாக்கியது உம்முடைய அன்பு. அந்த அன்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் எங்களுக்கு தாங்க. எல்லா துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். இன்றைக்கும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்க முடியும்? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்தாலும் உங்களால இது விசுவாசித்து நம்மளால சொல்ல முடியுதா? தேவன் எப்படி இருக்கிறாரு? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். இன்றைக்கும் இந்த கூட்டம் சுகம் அளிக்கும் ஆராதனை இல்லையா? அதனால நம்மளுக்கு நிறைய சந்தேகங்களோடு கூட நம்ம நிறைய நேரம் உட்கார்ந்து இருக்கலாம். எவ்வளவோ நமக்கு தெரிகிறது, சத்தியம் நமக்கு தெரியுது. தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்களை எல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது நமக்குள்ள என்ன வருது? அவ்வளோ ஒரு சந்தோஷம் வருது, ஒரு நம்பிக்கை வருது, ஒரு சமாதானம் கிடைக்குது. ஆனா அதை கொஞ்ச நாட்கள்ல நமக்கு ஒருவேளை கிடைக்கலன்னா என்ன செஞ்சிருதோம்? சோர்ந்து போய்கிறோம். அதற்காக கர்த்தர் அங்க மாறிட்டாரா, இல்லைன்னா தேவனுடைய அன்பு மாறிட்டானா? அங்க வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம் இல்லையா? ஆனா வார்த்தை உறுதியா என்ன சொல்லுதுன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம அதை அவருடைய வார்த்தையின் அடிப்படையில தேவனுடைய அன்பை குறித்து ஒரு சில வார்த்தைகளை வாசிச்சுட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? கடந்து போக போகிறோம். எடுத்துக்கொள்ளுவோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்துடைய பின்பாகம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் இதை நம்ம தெரிந்து கொள்ளணும்? எதற்காக வேதத்துல எல்லா இடத்துலையும், நம்ம பழைய உடன்படிக்கையா எடுத்துக்கிட்டாலும் சரி, புதிய உடன்படிக்கையா எடுத்துக்கிட்டாலும் சரி, தேவன் எதுல ரொம்ப குறிக்கோளா இருப்பார் அப்படின்னா, நான் எப்படி இருக்கிறேன்? அன்பாக இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? அன்பாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம கிட்ட சொல்லி தருவதற்காக தான் அவர் என்ன செய்வார்? நோக்கமாகவே இருப்பார். அப்ப ஏன் இதை தெரிந்து கொள்ளணும்? இன்றைக்கு நமக்கு தேவை சுகம். அது ஒருவேளை வியாதியில இருந்து சுகம் மாத்திரம் கிடையாது. வியாதி போன்ற எத்தனையோ கட்டுகளுக்கு மத்தியில நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்துல நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. ஒருவேளை எனக்கு வியாதி இல்லாம இருக்கலாம், ஆனா எத்தனையோ சூழ்நிலைகள்ல சோர்வுக்கு மத்தியில இல்லையா, ஒரு தரித்திரங்களுக்கு மத்தியில, இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியில, ஏதோ ஒரு கேள்விக்குறியோட நம்ம இருந்து கொண்டு இருக்கும் பொழுது இங்க நமக்கு வரக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்னன்னா, தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா? எனக்கு தேவை விடுதலை, எனக்கு தேவை என்னது? சமாதானம், எனக்கு தேவை சுகம். ஆனா அவர் என்ன சொல்லி தராரு? நான் அன்பாகவே இருக்கிறேன்.
இதை தெரிகிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? எதற்காக இதை நான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அந்த அன்புக்குள்ளதான், இந்த அன்பை தெரியாததுனால தான் நம்மளால என்ன செய்ய முடியல, அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல நம்ம இல்லை. இந்த அன்பை நம்ம பூரணமா தெரிந்து கொண்டால், ஏன்னா வசனம் சொல்லுகிறது, பூரண அன்பு என்ன செய்யுமா, பயத்தை புறம்பே தள்ளி விடுகிறது. இந்த பயம் எப்படிப்பட்டதா, வேதனை உள்ளது. இந்த பயம் என்னது, வேதனை உள்ளது. நம்ம இதை ஒரு லேசான காரியமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். தேவன் எப்படி இருந்தா என்ன, அவர் அன்பா இருந்தா என்ன, அவர் நல்லவராக இருந்தால் என்ன, இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு அவர் எப்படின்னு தெரிந்து கொண்டு இருக்கிறார், பட்சிக்கிற அக்கினியை போல இருக்கிறார். ஒரு சிலருக்கு எப்படி இருக்கிறார், அவர் நியாய தீர்ப்பு செய்கிறவராக இருக்கிறார். ஒரு சிலருக்கு அவர் மாறுபடுகிறவராக இருக்கிறார். ஒரு சிலருக்கு அவர் எப்படி இருக்கிறாரு, தண்டனை அளிக்கிறவராக இருக்கிறார். இப்படி பல வகையில தேவனை குறித்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம், புரிந்து வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய உண்மை, அவருடைய உண்மையான அது இயல்பு தெரியாததுனால தான் இன்றைக்கு நம்மளால என்ன செய்ய முடியல, இந்த பூரண அன்பை பெற்றுக்கொள்ள முடியாமல், இந்த பூரண விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாமல் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு என்ன கட்டுகளில் இருந்தாலும் அதுக்கு விடுதலைக்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னா, தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வு மாத்திரம்தான். இந்த ஒன்று போதும் உங்களுடைய வாழ்க்கைக்கு. நீங்க எந்த கட்டுகளில் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி, நம்மளால என்ன செய்ய முடியும், வெளியில மீண்டு வர முடியும். ஏன் அப்படின்னா, அன்றைக்கு தானியேல் அந்த சிங்க கவிக்குள்ள போடப்படும் பொழுதும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த அக்கினி சூளைகளுக்குள் போடப்படும் பொழுதும் அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள், தேவன் எப்படிப்பட்டவர், அன்புள்ளவர். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று பவுல் சொல்லுகிறார். தானியேல் சொல்லுகிறார், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர். என்ன, அந்த அன்பு என்ன செய்திருந்தது, அவர்களை அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வைத்தது. அதனாலதான் அங்க சிங்க கபிக்குள்ள போடப்படும் பொழுதும் கூட அந்த சிங்கத்தால் அந்த தானியேலை என்ன செய்ய முடியல, நெருங்க முடியவில்லை. அந்த அக்கினியால என்ன செய்ய முடியல, அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை என்ன செய்ய முடியல, பற்றி பிடிக்க முடியல. அப்போ இன்றைக்கு நம்ம பிரச்சனைகளுக்கு மத்தியில ஏன் சோர்ந்து போய் விடுகிறோம், ஏன் நம்மளால அதோடைய பலனை பெற முடியலன்னா, நமக்கு எல்லாமே அறிவின் அடிப்படையில தெரிந்திருக்குது. தேவன் அன்புள்ளவர் அப்படிங்கிறத என்ன சொல்லிடுவோம், அழகா சொல்லிடுவோம். நல்ல ஸ்டிக்கர் அடிப்போம், நம்மளுடைய கார்ல ஒட்டுவோம், வீட்டில் ஒட்டுவோம், ஏசு நல்லவர் அப்படின்னு எழுதியிருப்போம், ஏசு ரட்சிக்கிறவர்னு காம்பவுண்ட் வால்லாம் எழுதி வைப்போம். ஆனா தனக்கென்று வரும் பொழுது, நமக்கென்று வரும் பொழுது நம்ம எப்படிதான் பார்த்து கொண்டு இருக்கிறோம்னா, கொஞ்சம் பயம் நிறைந்த ஒரு உணர்வோடு தான் பார்க்கிறோமா, இல்லையா? இல்லையா? இன்னும் அவருடைய பூரண அன்பு நமக்கு என்ன செய்யல, தெரியல. கொஞ்சம் பயம் வந்துருது அவரை குறித்து. எனக்கு இது உண்டு, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு உண்டு, இந்த வசனம் எனக்கு உண்டு, அவர் சிலுவையில செய்து முடித்ததெல்லாம் உண்டு. ஆனாலும் இது ஒருவேளை சித்தமா இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு சொல்லி அங்க நமக்கு என்ன வந்துரும்னா, ஒரு சந்தேகம் வந்துடும். அந்த பூரண அன்பை குறித்து நமக்கு இன்னும் என்ன தெரியல, அந்த சந்தேகமற்ற அன்பு. வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 2:4-5, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய், அவர் எப்படிப்பட்டவரா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உங்களுடைய வாழ்க்கையில நம்ம படுகிற கஷ்டத்துல அவர் பாராமுகமாய் இருக்கிறவர் அல்ல. அவர் எப்படிப்பட்டவரா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய என்ன அன்பு, மிகுந்த அன்பினாலே. அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய அன்பையும் தியானிக்கும் பொழுது அதை எங்கேயுமே வெறுமையா சொல்ல போனா என்னது, வெறும் அன்பினாலே அப்படி எதுவுமே போடப்படல. அது எல்லாவற்றுக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு அடைமொழி, மிகுந்த அன்பினாலே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக.
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் அதை என்ன செய்தார்னா ப்ரூஃப் பண்ணுவதற்காக தான். நான் எதற்காக வந்தேன்? பிதாவின் தற்சுரூபமானவர், என் பிதாவின் சித்தம். அவர் எவ்வளவு அன்பாக இருக்கிறார், நம்மை விடுவிக்கிறதுல எவ்வளவு அவர் தீவிரமாக இருக்கிறார். இந்த ஒன்றை இன்னைக்கு உறுதிப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு நிச்சயம் வேணும், என் தேவன் என் மேல எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். அவர் என் வாழ்க்கையில எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறாரு. நான் இந்த கட்டுகளுக்கு மத்தியில நிற்கணும் அப்படிங்கிறது என்ன கிடையாது, அவருடைய சித்தம் கிடையாது, அவருடைய விருப்பம் கிடையாது. அப்படிங்கிறதுல ஒரு பூரண நம்பிக்கை நமக்கு வேண்டும். சாத்தான் என்ன பண்ணுவானா, இதன் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வானா, அவருடைய வல்லமைய நம்ம இழந்து போவதற்கு என்ன செய்வான், அவன் வழிவகை பார்ப்பான். ஏதேன் தோட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்க ஆதாமும் ஏவாளும் என்ன செய்யறாங்க, தேவனை போலவே ஒரு வாழ்க்கையை பெற்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஜென்ம வரலாறு பட்டியலை நம்ம தியானித்தோம் அப்படின்னா, இவனுடைய மகன், இவருடைய மகன் அப்படின்னு போடப்பட்டுக்கிட்டே போயிருக்கும். அதுல கடைசி பார்த்தால் ஆதாமின் மகன் காயின், ஆதாமின் மகன் அப்படின்னு போடப்பட்டுட்டு ஆதாம் தேவனால் உண்டானவன் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். அதே இது மூல பைபிள்ல எப்படி போடப்பட்டிருக்கும்னா, ஆதாம் தேவனுடைய மகன் என்று போடப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று போடப்படவில்லை, ஆதாம் தேவனுடைய மகன். அப்படின்னா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்திருந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? தேவனுடைய வாழ்க்கை. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நம்முடைய வாழ்க்கையை தான் கொடுப்போம் இல்லையா? நம்முடைய பிள்ளை என் மகன் அப்படின்னா நம்மை காட்டிலும் நம்ம பிள்ளைங்க எப்படிதான் இருக்கணும்னு நினைப்போம். அதிகமாக நன்மையினால் திருப்தி அடைந்தவர்களாக இருக்கணுங்கிறது தான் எந்த பெற்றோரா இருந்தாலும் நம்முடைய நினைவுகள். அப்போ அந்த இடத்துல வேதத்துல என்ன போடப்பட்டிருக்குன்னா, ஆதாம் தேவனுடைய மகன். அப்போ ஏற்கனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெற்றிருந்தவர்கள் தான் யாரு? இந்த ஆதாமும் ஏவாளும். தேவனுடைய மகன் என்ற வாழ்க்கையை பெற்றவர்கள். நமக்கு தெரியும், ஒரு பிள்ளை வளருகிறதற்கு முன்பாகவே ஒரு பெற்றோர் இப்பொழுதே என்ன செய்வாங்க, அவர்களுடைய படிப்பிற்காக, அவர்களுடைய திருமணத்திற்காக, எதிர்காலத்திற்காக என்ன செய்வாங்க, நம்ம நிலத்தை வாங்கணும், இல்லைன்னா என்ன செய்யணும், அவருடைய படிப்பிற்காக சேமிக்கணும்னு சொல்லி பார்த்து செய்வது போல தன்னுடைய மகனுக்காக ஆதாமுக்காகவும் தேவன் என்ன செய்தார், ஆதாமை உருவாக்குவதற்கு முன்பாகவே அங்கு எல்லா நன்மைகளையும் என்ன செய்து வைத்திருந்தார், பார்த்து இல்லையா? அவர்களுக்கு தேவையான ஆகாரமா இருக்கட்டும், அவர்களுக்கு தேவையான வெளிச்சமாக இருக்கட்டும், தண்ணீராக இருக்கட்டும், தோட்டமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் என்ன செய்திருந்தார், பார்த்து தான் என்ன செய்திருந்தார், செய்து வைத்திருந்தார். எந்த ஒரு நன்மையும் என்ன செய்யல, குறைவுபடவில்லை. இப்படிப்பட்ட இடத்துல ஆதாமும் ஏவாளும் தேவனை எப்படி பார்த்து கொண்டிருந்தார்கள்? நல்லவராக பார்த்து கொண்டிருந்தார்கள். எப்படி பார்த்து கொண்டிருந்தார்கள்? நல்லவராக. அவருடைய சாயலை அனுதினமும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், தரிசித்து அவருடைய வார்த்தையை என்ன செய்து கொண்டிருந்தார்கள், தினம் கேட்டு அந்த உறவில் மகிழ்ந்தவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். ஏதேன் தோட்டத்தில் அப்படிதான் இருந்தாங்க இல்லையா? குளிர்ச்சியான வேளையில அவர் என்ன செய்வாராம், அவர்களோடு என்ன செய்வாராம், உலாவுகிற ஒரு தேவனாக தன்னுடைய பிள்ளைகளை அந்த உறவினாலையும் நன்மையினாலையும் திருப்தி செய்து எந்த ஒரு குறைவும் இல்லாமல் சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, விடுதலை, இதுதான் ஒரு மனிதனாகிய ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வாழ்க்கை. இந்த இடத்துல ஆதாமும் ஏவாளும் தேவனை விசுவாசித்து அங்க எல்லா கனிகளையும் புசித்தார்கள். அந்த நடுவில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியக்கூடிய கனியை மட்டும் அவர் என்ன செய்திருந்தாரு, புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்தத எதன் அடிப்படையில கீழ்ப்படிந்திருந்தாங்க? தேவன் நல்லவராக இருக்கிறார், எங்களுக்கு எப்படிப்பட்டவராக தான் இருப்பார், நன்மை செய்கிறவராக தான் இருப்பாரு, கர்த்தர் நல்லவர், எங்களுக்கு எல்லா நன்மையையும் தந்திருக்கிறாரு என்ற விசுவாசத்தின் அடிப்படையில அந்த ஒரு கனியை என்ன செய்யாம இருந்தாங்க, தொடாமல் இருந்தார்கள். நான் சொல்றது புரியுதா? அந்த எல்லா கனியையும் புசிச்சாங்க. அவர்களுக்கு ஒன்றே ஒன்று தெரிந்திருந்தது, தேவன் நமக்கு செய்தவை எல்லாம் நன்மை, தேவன் அன்பாகவே இருக்கிறார், எனக்கு எல்லா நன்மைகளினாலும் எங்களை திருப்தியாக்கி வைத்திருக்கிறார்.
எங்களுக்கு எதுவும் குறைவுபடவில்லை என்ற மன சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு, தேவனை பற்றும் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது அதை என்ன செய்யல, அவங்க புசிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு என்ன செய்யல, வரல. கீழ்ப்படியாமை என்ற பாவம் உள்ள என்ன செய்யல, வரல. தேவனுடைய வார்த்தையை விட்டு சுய புத்தியில் சாய்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஆதாமுக்கோ ஏவாளுக்கோ என்ன செய்யல, வரல. இதற்கு காரணம் என்னது? தேவன் மேல அவர்கள் வைத்திருந்த அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற உணர்வு, கர்த்தர் நல்லவர் என்கிற அந்த இருதயம் அவர்களை என்ன செய்ய விடல, அந்த பாவத்தை செய்ய விடவில்லை. அப்போ சாத்தான் பார்க்கிறான், இருக்கிறதுலயே தந்திரம் உள்ளவன் அந்த சர்ப்பம். அப்படிங்கிறதுனாலதான் அந்த சர்ப்பத்தை அங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உதாரணமாக சாத்தான் சர்ப்பத்தின் வடிவில வருகிறான். அவனுடைய எண்ணம் என்னது, அவனுடைய நோக்கம் என்னது அப்படின்னா, ஆதாமையும் ஏவாளையும் அழித்து விட வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவன் என்ன செஞ்சிருப்பான்? ஒரு சர்ப்பம் தான். இன்னைக்கு ஒரு பாம்பு கடிச்சா என்ன ஆகும் நமக்கு தெரியும் இல்லையா? சரியான ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா மிஞ்சி போனா 1 மணி நேரத்துல என்ன ஆயிரும், மரித்து போய் விடுவார்கள். ஒரு விஷம் நிறைந்த சர்ப்பம். அங்க அப்படிப்பட்ட ஒரு சர்ப்பம் தான் போடப்பட்டிருக்குது. அப்படி நினைச்சிருந்தா, தேவன் படைத்த அந்த மனுக்குலத்தை அழிச்சிடணும்னு நினைச்சிருந்தா அவன் என்ன பண்ணியிருக்கலாம், வந்து அவர்களை என்ன பண்ணியிருக்கலாம், ஏவாள் தனியாக தான் இருக்கிறாங்க, வந்து என்ன செய்திருக்கலாம், கடித்து என்ன பண்ணியிருக்கலாம், கொன்று போட்டு இருக்கலாம். ஆனா அவனால என்ன செய்ய முடியல, அவருடைய சரீரத்தை தொட முடியவில்லை. வார்த்தைகளினால் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், வஞ்சிக்க ஆரம்பிக்கிறான். எதை வஞ்சிக்க ஆரம்பிக்கிறானா, தேவன் உங்கள் மீது அன்பாக இல்லை என்ற எண்ணத்தை உள்ள என்ன செய்யணும், இப்போ கொடுக்கணும். தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இல்லை, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறையை அனுமதித்திருக்கிறார் என்ற விஷத்தை அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறான், இவர்களுடைய மனதுல என்ன பண்ணணும், எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடணும். ஏன்னா அவர்களுடைய மனது எப்படி இருக்குது, ரம்மியமாக, திருப்தியாக, எதை குறித்தும் கவலையற்றவர்களாக, அவருடைய உறவுல மாத்திரம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கக்கூடிய இடத்துல எல்லா பாதுகாப்பும் உண்டாயிருக்கிறது, எல்லா சமாதானமும் உண்டாயிருக்கிறது, எல்லா சந்தோஷமும் உண்டாயிருக்கிறது. இப்போ அதுல இருந்து இவர்களை வழி விலக வைக்கணும். அவனுடைய எண்ணம் ஆதாமோ ஏவாளோ கிடையாது. தேவனுடைய திட்டம் என்ன செய்யக்கூடாது, நிறைவேறக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யக்கூடாது, கட்டப்படக்கூடாது. அந்த மனுக்குலத்திற்கு ஒரு நன்மை என்ன செய்யக்கூடாது, வந்துவிடக்கூடாது. அவன் அப்ப முதல்ல என்ன செய்யணும்னா, மனுக்குலத்தை அழிப்பதற்கு அவன் என்ன செய்யல, தன்னுடைய விஷத்தை அங்க உபயோகப்படுத்தல, வார்த்தைகளினால அங்க எதை கொண்டு வர ஆரம்பிக்கிறான். அவன் என்ன கேட்பான் அப்படின்னா, தேவன் இந்த தோட்டத்தில் உள்ள சகல கனிகளையும் உங்களை புசிக்கலாம் என்று சொல்லி இருக்கிறாரோ, நீங்க எல்லாத்தையும் புசிக்கலாமா, எதையாச்சும் ஒண்ணு உங்களுக்கு விலக்கி வச்சிருக்கிறாரா? அப்போ அவர்கள் என்ன சொல்றாங்க, ஆமா எல்லாவற்றையும் புசிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது, அனுமதி இருக்கு. ஆனா அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நன்மை தீமை அறியக்கூடிய கனியை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது. தேவன் என்ன சொல்லியிருந்தாரு, அதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செத்து போவாய் இல்ல, உனக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவுல என்ன வந்துடும், விரிசல் ஏற்பட்டு விடும். நம்மளுக்கு தெரியும், கெட்ட குமாரன் கதையில இளைய குமாரன் திரும்பி வந்த உடனே அந்த தகப்பன் என்ன சொல்லுவார்னா, என்னுடைய குமாரன் மரித்து போயிருந்தான், இதோ மீண்டும் என்ன செய்திருக்கிறான், வந்திருக்கிறான் சொல்லுவார். அப்போ மரித்து போதல், மரணம் அப்படிங்கிறது பிசிக்கலா நம்மளுடைய சாவு, சரீரத்துல வருகிற சாவை அவர் குறிக்கல. என்ன சொல்றாரு, இந்த கனியை புசிக்கக்கூடிய நாள்ல நீ நன்மையை இழந்து விடுவாய்ங்கிறாரு. நீ சாகவே சாவாய் அப்படிங்கிறது ஒரு சாபமான வார்த்தை கிடையாது. கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இந்த பாவத்தை நீ செய்யும் பொழுது நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி அவர் கோவத்துல மனுஷனை என்ன செய்யல, அந்த இடத்துல சபிக்கல. அவர் ஸ்ட்ரிக்டா என்ன செய்யல, நீ இதை சாப்பிட்டனா என்ன செஞ்சிருவ, செத்து போயிருவன்னு சொல்லி அவர் மிரட்டவும் செய்யல. புரியுதா? அவர் என்ன சொல்றாரு, நீ இதை புரியாம, என்னுடைய திட்டத்தை புரியாம நீ இந்த கனியை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய் அப்படின்னா நீ நன்மையை என்ன செஞ்சிருவ, இழந்து விடுவாய். என் உறவை நீ என்ன செஞ்சிருவ, இழந்து போயிருவ. இது தேவன் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பத்திரப்படுத்திய இடம்.
ஆனா சாத்தான் அதே இடத்துல தான் வார்த்தையை கொண்டு வருகிறான். என்ன சொல்றான்? இதை புசிக்கிற நாளிலே நீங்க எப்படி இருப்பீங்கங்கிறான். தேவர்களைப் போல ஆவீர்கள். இத புசிக்கிற நாள்ல நீங்க எப்படி இருப்பீங்க? தேவர்களைப் போல ஆவீர்கள். அப்ப இப்ப ஆதாமும் ஏவாளும் தேவர்களைப் போல இல்லையா? அவங்க எப்படிதான் இருக்காங்களாம்? தேவனுடைய மகனாக, தேவனுடைய மகளாக இருந்து கொண்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இப்ப என்ன மனசுக்குள்ள என்ன வரும்னா, அப்ப தேவன் ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு என்ன செஞ்சுட்டாரு? குறையா வச்சுட்டாரு. ஏதோ ஒரு விஷயத்த நம்மகிட்ட என்ன பண்ணியிருக்கிறாரு? மறைத்து வைத்திருக்கிறார். நாம் அவரை போல ஆகிவிடுவோமோ? நம்ம சொல்லுவோம் இல்லையா நிறைய நேரம், எல்லா நன்மையும் கிடைச்சிட்டுனா நம்ம ஆண்டவரை விட்டு பின்னால போயிடுவோம்னு சொல்லி அவர் எதுலையாச்சும் கொஞ்சம் என்ன பண்ணிடுவாரு? குறை வச்சிருவாரு. இதெல்லாம் சத்தியம் தெரியறதற்கு முன்பாக நானுமே பேசியிருக்கிறேன். எல்லாத்துலயும் சுகமா இருந்துட்டா, எல்லாமே பெற்று அனுபவிச்சுட்டா நம்முடைய இருதயம் ஆண்டவரை விட்டு பின்னாடி போயிரும்னு சொல்லி அவர் ஏதாவது ஒரு ஏரியால என்ன பண்ணிடுவாரு? கொஞ்சம் குறை வச்சிருவாரு. சொல்லியிருக்கமா இல்லையா? நமக்குள்ள நினைப்பு வருமா வராதா? நம்ம இருதயம் மேட்டிமை ஆயிரும். அது சாலமோன் சொன்னது. சாலமோன் என்ன சொல்றாரு? அது தேவனுடைய வார்த்தைகள் அல்ல. அவருடைய ஞானத்தின் மிகுதியினால சொல்லுவாரு. நான் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனாகி உம்மை மறுதலியாமல் அப்படிம்பாரு. அந்த ஐஸ்வர்யம் உள்ள மனம் மேட்டிமையினால நான் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவாரு. ஆனா நம்மளுடைய எண்ணத்தை அவன் அப்படிதான் கொண்டு வருவான். இப்பவும் நம்ம அப்படிதான். ஒருவேளை எல்லாவற்றையும் நம்மளுக்கு தந்திருக்கிறாரு. இந்த ஒரு வியாதி இருந்தாதான் நான் இன்னும் அவரையே பிடிச்சுக்கிட்டு இருப்பேங்கிறதுக்காக அதை அவர் எனக்கு அனுமதிச்சிருக்கிறாரோ, இல்லை என் பிள்ளை இப்படி இருந்தாதான் அது நிமித்தம் நான் அவரையே தேடுவேங்கிறதற்காக அதை அனுமதிச்சிருக்கிறாரோ. ஆனா அதை தான் சாத்தான் கொண்டு வருகிறான். நீங்க அதை புசிக்கிற நாள்ல நீங்க யார மாதிரி மாறிடுவீங்க? தேவனை போல ஆவீர்கள். அப்ப இங்க இம்மிடியேட்டா உடனடியாக என்ன வந்துருது? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சந்தேகம் வந்துருது. எதுல சந்தேகம் வருது? தேவனுடைய அன்பின் மேல. ஒருவேளை எனக்கு அவருடைய சித்தம் இதுதானோ, அதுக்காக தான் இதை புசிக்க கூடாதுங்கிறாரோ, இன்னும் எனக்கு ஏதோ ஒரு நன்மையை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? மறைத்து வைத்து விட்டாரோ. அப்போ சாத்தான் கை வைக்கக்கூடிய இடம் என்னன்னா, ஆதாமுடைய இருதயத்திலையும் ஏவாளுடைய இருதயத்திலையும் முதல்ல விதைத்த விஷம் என்னன்னா, தேவன் உங்களுக்கு உண்மையுள்ளவர் அல்ல. தேவன் உங்கள் மீது என்னது கிடையாது? அன்புள்ளவர் அல்ல. உங்களுடைய நன்மையை விரும்புகிறவர் அல்ல. தேவன் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் குறைவை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறவர். எல்லா நன்மைகளினாலும் உங்களை இன்னும் என்ன அவர் செய்யல? திருப்திப்படுத்தவில்லை. இந்த சந்தேகம் வந்த உடனே தான் ஏவாளுக்குள்ள என்ன வருது? கீழ்ப்படியாமை என்கிற பாவம் உள்ள வருகிறது. அப்போ இவ்வளவு நேரம் தேவன் அன்புள்ளவர், எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறாரு, அவர் நல்லவர், அவரிடமிருந்து நன்மையான ஈவு மாத்திரம்தான் வரும். இந்த நம்பிக்கையில இருக்கிற வரைக்கும் பாவம் அவர்களை என்ன செய்ய முடியல? மேற்கொள்ள முடியவில்லை. என்றைக்கு தேவன் மேல ஒரு சந்தேகம், எனக்கு அவர் ஏதோ ஒரு குறை வச்சிருக்கிறாரு, இந்த வியாதியில அவருக்கு சுகம் கொடுக்கிறது அவருடைய சித்தமா இல்லையா, இன்றைக்கு வரைக்கும் அந்த சந்தேகம் நம்மளை விட்டு போகல. எவ்வளவோ சத்தியம் கேட்ட பிறகும் கூட அந்த சந்தேகம் என்ற விஷம், அது விதைன்னு கூட சொல்ல முடியாது, அது என்னது? ஒரு விஷம். பாம்பினால ஏதேன் தோட்டத்துல விதைக்கப்பட்ட விஷம் தான் சந்தேகம். அந்த ஏவாளுக்குள்ளையும் ஆதாமுக்குள்ளையும் புகுத்தியதுதான் அந்த சந்தேகம் என்கிற விஷம். ஏன்னா பாம்புக்குள்ள இருந்தது என்னதுதான்? விஷம். விஷமுள்ள வார்த்தைகள், விஷமுள்ள வார்த்தைகள். அந்த விஷத்தை இன்றைக்கு வரைக்கும் நம்ம இருதயத்திலையும் சிந்தனையிலையும் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனாலதான் அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய கண்களால என்ன செய்ய முடியல? பார்க்க முடியவில்லை. எத்தனையோ சத்தியங்களை கேட்கிறோம், எவ்வளவோ சொல்லுகிறோம், ஆனாலும் மனதின் அடிப்படையில ஒரு பயம். அவருடைய சித்தம் என்னது? அவருடைய சித்தம் என்னது? இது இப்போ நமக்கு உருவானது அல்ல, ஏதேன் தோட்டத்திலேயே உருவாக்கப்பட்டது. இது தெரியும் பொழுது அந்த இருதயத்தால தேவனை என்ன செய்ய முடியல? சார்ந்து கொள்ள முடியல, உறவுல இருக்க முடியல, ஒளிந்து கொள்ளுகிற ஒருவர்களாக மாறிவிடுகிறார்கள். அவரோடு நடந்தவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க? தேவனை எப்போ சந்தேகப்பட்டாங்களோ, கர்த்தருடைய வார்த்தையை எப்போ சந்தேகப்பட்டாங்களோ, சாத்தானுடைய வார்த்தையை எப்போ நம்ப ஆரம்பித்தார்களோ, இன்றைக்கு இந்த வார்த்தைகள் பாம்பு கிட்ட இருந்து மாத்திரம் வரணும்ட்டு இல்லை, இன்றைக்கு
நம்மளே இதை தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவன் நம்மளை அப்படி உருவாக்கிட்டான். யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்னு சொல்லப்பட்டிருக்கிறது, விஷமுள்ள வார்த்தைகள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நாவினால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய நாவுல என்ன இருக்குதான், விஷம் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் இல்லைங்கிறத நம்ம டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் நல்லவர் கிடையாது, அவர் வாழ்க்கையில் அவர் நல்லா செயல்பட மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்மை நாமே வஞ்சனை செய்து கொண்டிருக்கிறோம். இது அவனுடைய தந்திரம். இதற்கு நமக்கு ஒரு பாம்பு தேவை கிடையாது, ஒரு சர்ப்பம் தேவை கிடையாது. நம்முடைய வார்த்தைகளே நமக்கு போதும். நம்முடைய பிள்ளைகளை பார்த்து எத்தனை நேரம் அந்த விஷத்தை கக்கிக்கிட்டு இருக்கிறோம். நீ இப்படிலாம் இருக்கலைன்னா, அவருக்கு பிரியமா இதை செய்யலைன்னா அதை செய்யலைன்னா நாளைக்கு அவர் உனக்கு என்ன செய்வாருன்னு எனக்கு தெரியாது. அந்த பிள்ளைக்கு அந்த கர்த்தரை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும், நல்லவர்னு சொல்ல தெரியுமா? நம்ம விஷத்தை கொடுக்கிறோம். அங்க சாத்தான் டைரக்டா வந்தா, இன்னைக்கு சாத்தான் நம்ம வடிவத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறான், கர்த்தர் உன் வாழ்க்கையில நல்லவர் கிடையாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட உபதேசங்கள் தான். அது கிடையாது. இது ஒரு பாம்பின் விஷம். இந்த விஷத்தை நம்ம வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது, அனுமதித்து கொண்டிருக்கிற வரைக்கும் நம்மளால அந்த உறவுல இருக்கவும் முடியாது, அந்த பலன்களை என்ன செய்ய முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. இதற்காக தான் அவர் என்ன செய்தாராம், தன்னையே பலியாக கொடுத்து, இன்னுமா என்னைய நம்பல, இன்னுமா என்ன நம்பல, நான் அப்படி ஒரு நன்மையை நான் விலைக்கு இருந்தா என் ஜீவனையே கொடுத்து, என் ரத்தத்தையே கொடுத்து, நான் சிலுவையில மரித்து, யோவான்ல சொல்லப்படப்பட்டிருக்கும் இல்லையா, இவ்வளவாய் நம்மில் என்ன செய்தாராம், அன்பு கூர்ந்தார். அவர் தன்னை ப்ரூவ் பண்றதுக்கு, அவர் எங்கேயுமே தன்னை நியாயப்படுத்துவதற்கு எந்த இடத்துலையுமே என்ன செய்திருக்க மாட்டார்னா, ப்ரூவ் பண்ணியிருக்கவே மாட்டார். ஆனா இந்த அன்பை காட்டுவதற்கு அவர் என்ன செய்திருப்பார், அநேக இடங்கள்ல பிரயாசப்பட்டார். தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு நம்ம வாழ்க்கையில ஒன்றே ஒன்று நிச்சயமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தேவன் என்னில் எப்படி இருக்கிறாரு, அன்பாகவே இருக்கிறார். அவர் என்னில் குற்றம் பிடிக்கிறவர் இல்லை. யாக்கோபுட்ட நான் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, குற்றம் பிடிக்கிறது கிடையாது. நீ என்னுடைய புத்திரன், என் ரத்தத்தினால நான் உன்னை விலைக்கு வாங்கி வச்சிருக்கிறேன். இதை நம்ம பேச ஆரம்பித்து விட்டாலே அங்க சாத்தான் என்ன செய்ய ஆரம்பித்துருவான்னா, நசுக்கப்பட்டு போயிடுவான். இல்லைன்னா சாத்தானுடைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில என்னதான் செய்யும், படம் எடுத்து ஆட ஆரம்பிக்கும். இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இந்த விஷமுள்ள வார்த்தைகள், அவனால இந்த விஷமுள்ள வார்த்தைகளை கொண்டுதான் நம்ம வாழ்க்கையில சந்தேகத்தை விதைக்க முடியும். இததான் ஆதாம் ஏவாளுக்குள் விதைத்தான். அடுத்தால பார்த்தோன்னா, நம்மை மீட்கும் பலியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருகிறார். அவரையும் என்ன செய்யறான் அப்படின்னா, சிலுவையில என்ன பண்றான், நொறுக்க சித்தமானார் தேவன் நமக்காக. அந்த பாடுகளுக்கு மத்தியில இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யணும்னு நினைக்கிறான், வாயை திறந்து இந்த விஷமுள்ள வார்த்தைகளை மனுக்குலத்தின் மீது சாபமாக சொல்ல வச்சிடணும்ட்டு எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா அவர் எப்படி இருந்தாராம், வாய் திறவாதவராக இருந்தாராம். அவர் எப்படி இருந்தாரு, வாய் திறக்கவே இல்லை. நமக்கு எப்போ இந்த விஷமுள்ள வார்த்தைகள் நம்ம வாயில இருந்து வெளியில வரும், ரொம்ப கோபம் வரும் பொழுது. அழகா சொன்னாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகும்போது, ரொம்ப ஒரு ட்ரையா ஃபீல் பண்ணும்போது, ஒரு தனிமையா ஃபீல் பண்ணும்போது, ரொம்ப நாள் காத்திருந்து எதுவுமே கிடைக்காம இருக்கும் பொழுது வார்த்தை எப்படி வருது, அவர் நல்லவர் இல்லைன்னு சொல்லிடலாம் போல என்ன செய்யுது, வார்த்தைகள் வருது. என்னைய ஏன் இப்படி சோதிக்கிறார், நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். மல்கியா 3வது அதிகாரம் 13-18. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். புரியுதா? அந்த வார்த்தைகள் என்ன செய்யுது, தெளிவா சொல்லுகிறது. நீங்கள் என்ன செய்றீங்க, எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று
கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் இதெல்லாம் பேசியிருக்கிறோமா இல்லையா? அப்படி பண்றவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன ஆண்டவருக்கு பயந்தா இருக்காங்க, இப்படி சத்தியத்தை கேட்கணும்னு ஓடுறாங்களா, இல்லைன்னா இப்படி மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. அகங்காரிகள் நல்லா தான் இருக்காங்க. அவங்க வாழ்ந்து இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பயப்படுறதுனால, நான் அப்படி கோயிலுக்கு போறதுனால, இப்படி வேதத்தை வாசிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? சொல்லியிருக்கிறோமா இல்லையா? அதை தான் அவர் போட்டிருக்கு. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? இந்த துக்கித்து அப்படின்னா ஒடுக்கி அப்படி நடக்க சொல்லல. நம்முடைய சிந்தனைகள்ல என்ன இருக்கும்? அவருடைய அன்பின் நிமித்தம் ஒரு ஒடுக்கம் இல்லையா? நம்ம என்ன செய்யணும்னு நினைப்போம்? நம்மளால புறம் பேச முடியாது, நம்மளால கோவப்பட்டு வார்த்தைகளை பேச முடியாது, நம்மளால என்ன செய்ய முடியாது? ஒரு சினிமா தியேட்டர்ல போய் உட்கார முடியாது, ஒரு மதுபான கடைக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இதை தான் என்ன போடப்பட்டிருக்குன்னா துக்கித்துன்னு போடப்பட்டிருக்கு. அதாவது அவருடைய அன்பின் நிமித்தம் நம்முடைய பாதைகள் இடுக்கமாக தான் இருக்கும். அது விசாலமான ஒரு பாதையா என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. விசாலமான வழி என்னது? கேட்டிற்கு போகிற வழி. இந்த ஒடுக்கத்தை தான் இங்க துக்கித்துன்னு போடப்பட்டிருக்குது. அப்போ நான் இப்படி துக்கித்து நடக்கிறதுனால பிரயோஜனம் என்ன? அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறார்கள். அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் வேதத்துல நம்ம என்ன பேசுவோமோ இப்படி பேசாதீங்கன்னு சொல்றதுக்கு தான் ஆவியானவரால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம ரொம்ப அஜாக்கிரதையா எத்தனையோ நேரங்கள்ல இல்லையா? எத்தனையோ நேரங்கள்ல வசனத்தை கேளுங்காங்க, அவங்கெல்லாம் சாட்சி சொல்றாங்க, இவங்கெல்லாம் பெற்றுட்டு போறாங்க. ஆனா எனக்கு என்ன இருக்குது? நான் இவ்வளோ கேட்கிறேன் வைக்கிறேன், இது எல்லாமே என்னதான்? விஷம். சர்ப்பத்துடைய விஷம் இன்னைக்கு எங்க இருக்குது? நம்முடைய நாவின் கீழே தான் இருக்குது, நம்முடைய நாவில் தான் இருக்குது. தேவன் எப்படிதான் இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் எப்படிதான் இருக்கிறாரு? மாறாதவராகவே இருக்கிறார். இதை எதற்காக இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார்னா, உங்களுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில நான் செயல்படுவதற்கு எப்படி இருக்கிறேன்? காத்து கொண்டு இருக்கிறேன். இந்த கட்டுகள்ல நிற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த வியாதியை நான் சுமந்து தீர்த்து விட்டேன். ஆனா உங்க நாவில் இருக்கக்கூடிய அந்த சர்ப்பத்தின் விஷத்தை மாத்திரம் என்ன செஞ்சிடணும்? எடுத்துடணும். ஏன்னா இதன் மூலம்தான் அன்றைக்கு என்னுடைய மகனாகிய ஆதாமை அவன் என்ன செய்தான்? வஞ்சித்தான். அந்த உறவை இழந்து போக வைத்தான். விசுவாசத்தை எடுத்து போட்டான். நான் நல்லவர் என்பதை கண்டு கொள்ள முடியாமலே அந்த தோட்டத்தை விட்டு என்ன செய்ய போக வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி விட்டான். இன்றைக்கு அந்த வார்த்தை, அந்த பாம்பின் விஷம், நம்ம ஏதேன் தோட்டத்துல ஏவாளை வஞ்சித்தான், ஏதேன் தோட்டத்துல ஏவாளை வஞ்சித்தான்ட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். தினம் அதே விஷத்தை நம்ம சுமந்து கொண்டு தான் அலைகிறோம். அடுத்த வார்த்தையை பார்த்தோம்னா 16வது வசனம், 17வது வசனம், 18. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய வார்த்தைகளை அவர் என்ன செய்கிறாராம்? கவனித்து கேட்பாராம். அந்த வார்த்தைகளுக்கு நிச்சயம் என்ன? ஒரு குமாரனுக்கு கடாட்சிக்கிறது போல. கடாட்சம்னா இரக்கம். நம்ம பிள்ளைக்கு நம்ம எப்படி அன்பு காட்டுவோமோ அது போல நான் என்ன செய்வேன்? வார்த்தைகளின் நிமித்தம் தான் அவரால் என்ன செய்ய முடியுது? செயல்பட முடிகிறது. அதற்கு முந்தின 3 வசனத்துல பார்த்தோம். எனக்கு விரோதமாய் பேசுகிறீர்கள்,
அதனால என்னையால என்ன செய்ய முடியல, செயல்பட முடியல. நம்ம வேற எதுவும்லாம் பேசல, விபச்சாரமான வார்த்தைகளை பேசல, கொலைக்கான காரியங்களை பேசல, துன்மார்க்கமா ஆலோசனை பண்ணல. ஆனா என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவரை விசுவாசியாமல், அவர் அன்பாக இருக்கிறார், அவருடைய சித்தம் என்னது, என் பிள்ளை மேலே என்னது, என் மேலே என்னது, இந்த வியாதியின் மேலே என்னது, இந்த கட்டுகளின் மீது என்னது, இதை நாம் பேசுகிறதை அவர் என்ன செய்கிறாராம்? உற்று கவனிக்கிறாராம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசிக்கொள்வார்கள். அவர் அதை என்ன செய்கிறாராம்? கவனித்து கேட்பார். ஒரு நாள் அந்த வித்தியாசத்தை என்ன செய்வாராம்? காண்பிப்பார். எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் என்ன செய்வேங்கிறாரு? காண்பிப்பேன். நீங்க செய்கிற காரியங்கள், நீங்க சத்திய வார்த்தைகளை பேசுவது, நீங்க அவருடைய வார்த்தைகளை பேசுவது, அவருடைய நாமத்தை உயர்த்துவது, உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற உணர்வோடு பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய போறது கிடையாது, வீணாக போக போறது கிடையாது. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கவனித்து கேட்டு கொண்டிருக்கிறாராம். அவர் என்ன செய்யறாரு? உற்று கவனித்து கேட்டு கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய ஆரம்பிக்கும்? நிச்சயமாகவே பலனை கொண்டு வரும். விஷத்தின் வார்த்தைகளுக்கு நம்ம வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. ஏன் சர்ப்பம் இந்த வார்த்தைகளை கொண்டு வருகிறான்? டைரக்டா அவன் என்ன செய்து விடலாம். கடந்த நாட்கள்ல கடந்து வரக்கூடிய சில காரியங்கள்ல அவனால என்ன செய்ய முடியலைன்னா, டைரக்டா அந்த இடத்த என்ன செய்ய முடியல, தொட முடியவில்லை. சில வார்த்தைகளின் மூலமாக அவருடைய அன்பை என்ன செய்கிறான்? சந்தேகத்துக்குள்ள, சோர்வுக்குள்ள, பல பிரச்சனைகளை கொண்டு வர என்ன பண்ணுகிறான்? முயற்சி செய்து. அவன் பொய்யனும், பொய்க்கு எப்படி இருக்கிறான்? பிதாவுமாய் இருக்கிறான். அதனால அவர் நிச்சயமாக சொல்லுகிறார், தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். மல்கியா 2வது அதிகாரம் 17வது வசனம். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை என்ன செய்யறோமா? வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிற எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும். நம்ம என்னதான் அவரை தேடினாலும் என்ன கிடையாது? பலன் இல்லை. நமக்குள்ள ஒரு சந்தேகம், நான் இப்படியே தான் வீணும் வியர்த்தமுமாய் இருக்கணுமா? இல்லை, நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் என்ன வச்சிருக்கிறாரு? பூரண சமாதானத்தை வச்சிருக்கிறாருங்கிற நிச்சயம் ஒண்ணு வேண்டும். அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தையில. கர்த்தர் தம்மை தேடுகிற யாவருக்கும் எப்படி கொடுக்கிறாரு? பலன் அளிக்கிறவர்கள் என்கிற நிச்சயத்தை நம்ம என்ன செய்திருக்கணும்? பெற்றிருக்க வேண்டும். சங்கீதம் 119, 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட சமாதானமா? மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இதுதான் அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை நீங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்பது ப்ராமிஸ் பண்ணப்பட்டது, வாக்களிக்கப்பட்டது. அவருடைய வார்த்தைகள் அவ்வளவு முக்கியம். இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு விஷத்தை வாயிலேயே வைத்துக்கொண்டு நாம் தேவனை மாறுபடுகிறவராக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம சூழ்நிலைகள்ல நம்ம விதைக்கிற வார்த்தைகள் கண்டிப்பாக என்ன செய்யணும்? பலன் தரும். இதற்கு எத்தனையோ உதாரணங்களை பார்க்கலாம். என்றைக்கோ நாம் விதைத்த வார்த்தைகள், என்றைக்கோ அவரை என்ன செய்ய விசுவாசியாமல் நாம் விதைத்த வார்த்தைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம விதைத்த வார்த்தைகள், நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு நாம் விதைத்த வார்த்தைகள், நம்முடைய பலவீனம் ஆரம்பிக்கும் பொழுதே என்ன செய்து விடுவோம்? அதற்கு ஒரு விஷத்தை விதைச்சு என்ன பண்ணிடுவோம்? தேவன் நல்லவர் இல்லை, அவர் அனுமதிச்சிட்டாரு. அவருடைய சித்தம் என்னது? அவருடைய சித்தத்தை குறித்து, அவருடைய அன்பை குறித்து நமக்கு என்னது இல்லை? இன்னும் அந்த தெளிவு இல்லை. நம்முடைய சத்தியத்தை நம்ம எதற்காக கேட்கிறோம்னா, சடங்காச்சாரமாக நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல அவர் யார் அப்படிங்கிறத நம்ம ருசி பார்க்காம இந்த பொல்லாத உலகத்துல நம்மளால வாழவே முடியாது. அவர் எப்படிப்பட்டவர் என்கிற உணர்வு நமக்கு ரொம்ப தேவை.
அவர் என்னை நேசிக்கிறாருங்கிற ஒரு உணர்வு நமக்கு தேவை. இந்த உணர்வை தான் சாத்தானால எதிர்த்து நிற்க முடியாது. அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் சாத்தான் கிட்ட எதிர்த்து சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல நாங்க இப்பவே அப்படிதான் இருக்கிறோம், தேவர்களை போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு வார்த்தை தான். இப்பவே தேவன் எங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வச்சிருக்கிறாரு? தேவனை போல வாழ்க்கையை தான் எங்களுக்கு வைத்திருக்கிறாரு. அவருடைய சாயல்ல தான் எங்களை படைத்திருக்கிறார். இந்த ஒரு விசுவாச வார்த்தை சொல்லி இருந்தால் அந்த சாத்தானால மரணத்தை என்ன செய்ய முடியாது? கொண்டு வந்திருக்க முடியாது. நாம் நிற்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலையும் நாம் தேவனை தான் பார்த்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கிறோம். நீங்க சுமந்துட்டீங்களே, நான் இன்னும் ஏன் சுமக்கணும்? நீங்க எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டீங்களே, நான் ஏன் இன்னும் சுமக்கணும்? அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் தான். அதே வார்த்தையை எங்க பார்த்து சொல்றாரு? பிரச்சனையை பார்த்து, சாத்தானை பார்த்து. அவர் என் மேல் அன்பாக இருக்கிறார். இந்த இடத்துல என் வியாதி அவர் என்ன செய்து விட்டார்? சுமந்து தீர்த்து விட்டார். என் சூழ்நிலை என்னை என்ன செய்ய போறது கிடையாது, மேற்கொள்ள முடியாது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரை. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கல்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால். ஹல்லேலூயா. இங்க 2 உதாரணத்தை அவர் சொல்றாரு. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு வீடுன்னு இருந்ததுன்னா அதுல என்ன ஆகுது? காற்று அடிக்குது, பெருமழை பெய்யுது, அது என்ன செய்யுதாம்? பெருவெள்ளம் வந்து அந்த வீட்டை என்ன செய்யுது? மோதி அடிக்கிறது. ஒன்று அவருடைய வார்த்தையில கட்டப்பட்ட வீடு, இன்னொன்று வார்த்தை இல்லாமல் மணலின் மீது கட்டப்பட்ட வீடு. இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எதுல கட்டப்பட்டிருக்கிறோம்? அவருடைய வார்த்தை, கன்மலையாகிய கிறிஸ்துவின் மீது நம்ம கட்டப்பட்டிருக்கிறோமா இல்லையா? கட்டப்பட்டிருக்கிறதுனால தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறோம்? தேடி வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த நிச்சயம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்க வீடு என்ன செய்ய போறது கிடையாது, அழிய போறதே கிடையாது. இங்க வீடு அப்படின்னா பிசிக்கலா அப்படி கட்டப்பட்ட கட்டடத்தை குறிக்கல, அது உங்களுடைய வாழ்க்கைய குறிக்குது. அவருடைய வார்த்தையில நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்க வீடு என்ன செய்ய போறது கிடையாது. ஒருவேளை அது மோதி அடித்து கொண்டிருந்தாலும் அவர் அடிக்காதுன்னு சொல்லல. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வியாதியின் நிமித்தம், உங்களுடைய படுக்கையின் நிமித்தம், உங்களுடைய பிரச்சனைகளின் நிமித்தம் ஒருவேளை நான் இதற்கு மேல எனக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருந்தாலும் வார்த்தை சொல்லுகிறது, அப்படி கட்டப்பட்ட வீடு என்ன செய்ய போறது கிடையாது, அழிய போறதே கிடையாது. ஹல்லேலூயா. இது இயேசு எப்படி போதித்தாரா? இத அதிகாரமுடையவரா சொன்ன வார்த்தைகள் தான் இது. அவ்வளவு அத்தாரிட்டேட்டிவ் வேர்ட்ஸ் இது. இது விழுந்து போகாத அவருடைய வார்த்தை. நீங்க பயப்படணும்ட்டு அவசியமே இல்லை. இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை கடந்து வரும் பொழுது அவன் உடனடியாக எதை பேச வைப்பானா? பிரச்சனைகளை தான் பேச வைப்பான். அந்த விஷத்தை எப்படியாவது நம்ம வாழ்க்கையில என்ன செய்திடணும்னு நினைப்பான், அனுப்பிவிட வேண்டும். எப்படி ஏவாளை வஞ்சித்தானோ அதே தான் நம்மளையும். தேவனை உடனே எப்படி பார்க்க வைப்பான்? ஆண்டவரை எப்படி பார்க்க வைப்பான்? நம்முடைய வாழ்க்கையில ஒரு பயம் உள்ளவராக, நம்மளை பயப்படுத்துகிறவராக, நம்மளுக்கு இதெல்லாம் கொஞ்ச நாள் அனுப்பி அதை வேடிக்கை பார்க்கிறவராக அப்படிதான் பார்க்க வைப்பான். அதனால நமக்கு ஜெபிச்சாலும் ஒரு நிம்மதி வராது, உபவாசம் இருந்தாலும் ஒரு நிம்மதி வராது, பொருத்தனை பண்ணாலும் ஒரு நிம்மதி இருக்காது. என்ன செய்தாலும் நமக்கு உள்ளுக்குள்ள அடிமனதுல என்ன இருந்துகிட்டே இருக்கும், இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா, இதோடைய முடிவு என்னவா இருக்கும், இதுல இருந்து எனக்கு ஒரு பலன் கிடைக்குமா கிடைக்காதா. ஆனா அவர் என்ன சொல்றாரு? உன் வீடு என்ன செய்ய போறது கிடையாது, விழுந்து போகாது. நம்மளை எப்படி சொல்றாரு? புத்திமான்னு சொல்றாரு. புத்தி உள்ளவர்களாக நீங்க கட்டி இருக்கிறீங்க, என் வார்த்தையை கொண்டு நீங்க கட்டி கொண்டு இருக்கிறீங்க.
அந்த வார்த்தையினால் கட்டப்பட்ட வீட்டுல மழை பெய்யுது, வெள்ளம் வருது, காற்று அடிக்குது, எல்லாம் அது இருக்கட்டும். நோவாவுடைய பேழையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் நோவாவும் அவருடைய குடும்பமும் அங்க என்ன செய்து விட்டது, அந்த பேழைக்குள்ளான ஒரு பாதுகாப்புக்குள்ள போயிட்டாங்க. உடனே பேழையை உருவாக்குன உடனே நோவா பேழைக்குள்ள இருக்கிறதுனால நோவாவுடைய பேழை வேற எங்கேயாவது இருந்ததானா? வேற எங்கேயும் இல்லை. மழை பெய்யக்கூடிய இடம்தான், வெள்ளம் பெருகுகிற இடம்தான். ஆனா வெள்ளம் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பேழை என்ன செய்துதான், உயர்ந்து கொண்டே போனது. ஹல்லேலூயா. ஏன்னா அது வார்த்தையிலே கட்டப்பட்ட ஒரு பேழை. உலகம் தத்தளித்து கொண்டு இருக்கிறது அதே சூழ்நிலையில தான். மழை பெய்யுது, வெள்ளம் வருது, காற்று அடிக்குது, சேம் சிச்சுவேஷன் தான், ஒரே சூழ்நிலை. எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனை வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நோவாவுடைய பேழை என்ன செய்து கொண்டே இருக்கிறது, உயர உயர உயர. ஹல்லேலூயா. அது எங்கேயாச்சும் கீறல் விழுந்துதா? அது எங்கேயாச்சும் ஓட்டை விழுந்துதா? தண்ணி உள்ள வந்துருமேங்கிற பயம் இருந்ததா? மலைகளையே மூழ்கத்தக்கதான வெள்ளம் வந்துதான். மலைக்கு மேலாக கொண்டு நோவாவை வைத்து விட்டார். ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு ஒரு நிச்சயம். நீங்க நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் மூழ்கி போற மாதிரி சுற்றிலும் தெரியலாம். ஒன்னே ஒண்ணுதான் தெரியணும், விஷத்தின் வார்த்தை கிடையாது. தேவன் எனக்கு எப்படிதான் இருக்கிறாரு, அன்பாகவே இருக்கிறார். அவர் எதன் மூலமா செயல்பட முடியும்? அவருடைய வார்த்தைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும் பொழுது. இந்த சூழ்நிலை என்னை ஒன்றும் செய்யாது. உங்க சரீரத்துல அறிகுறியை பாக்குறீங்களா? டாக்டர்ஸோட ரிப்போர்ட்டை பாக்குறீங்களா? அதுதான் என்னது, பெருவெள்ளம். அதுதான் என்னது, புயல் காற்று. அதுதான் என்ன செய்யுது, மோதி அடிக்குது. இதெல்லாம் இருக்கும். ஆனா உங்க வீடு என்ன செய்யாது, அசையாது. இதெல்லாம் பார்த்த உடனே தேவனை குறித்து சாத்தான் உடனே என்ன செய்வான், அவன் கை வைக்கிறதே அதுதான். அவரை எப்படியாவது நம்ம வாழ்க்கையில என்ன செய்திடணும், அவர் நல்லவர் இல்லை, உன் சுகத்தை விரும்புகிறவர் அல்ல, உன் பிள்ளையுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறத அவர் விரும்புகிறவர் அல்ல. இதை எப்படியாவது அவன் என்ன பண்ணிடணும்னு நினைப்பான். நம்முடைய மனதில் அதை விதைச்சிடணும். அவனுடைய திட்டமே இதுதான். தேவன் நல்லவர் இல்லை. அந்த சூழ்நிலையில தான் அவர் என்ன சொல்றாரு, என் வார்த்தையில நீ கட்டப்படு, என் தழும்புகளினால் சுகமாக்கப்பட்டுட்டேன்னா சுகமாக்கப்பட்டு விட்டேன். இந்த வார்த்தையை எடுத்து பேசும் பொழுது நம்ம பேசுவோம், அவர் என் மேல அன்பா இருந்ததினால் என்னுடைய நோய்களை சுமந்து கொண்டார், என்னுடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். எடுத்துக்கொள்ளுவோம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய நீதியின் நிமித்தம் செய்யலை. இத நம்முடைய செயல்களின் நிமித்தம் அவர் இந்த சுகத்தை நமக்கு தரல. ஒருவேளை நம்மளுடைய தகுதியின் அடிப்படையில் அவர் இந்த சுகத்தை நமக்கு சம்பாதிக்கல. எதன் அடிப்படையில சம்பாதிச்சாராம்? மீறுதல்களின் நிமித்தம். எவ்வளோ பெரிய அன்பு இல்ல? நம்முடைய கிரியைகளின் நிமித்தம், நம்முடைய நீதியின் நிமித்தம் நமக்கு சுகத்தை சம்பாதிக்காத தேவன் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் என்ற உறவுக்குள் வந்த பிறகு அதை நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. இதேதான் மத்தேயு 8வது அதிகாரம் 16-17. அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஹல்லேலூயா. இதுல பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வார்த்தையை பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்படின்னா உரைக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுவது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. இது ஆவிக்குரிய உலகம் இப்படிதான் செயல்படும்.
உங்க வாழ்க்கையில உரைக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுவதற்காகவே, தேவன் தம்முடைய வாயினாலே சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காகவே இயேசு கிறிஸ்துவ அந்த உலகத்துக்கு அனுப்புனாராம். அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையில விழுந்து போறது கிடையாது. அதற்காக தான் வார்த்தையாகவே அவரை அனுப்பி அது மாம்சமாக மாறி இன்றைக்கு நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொரு அற்புதங்களையும் பாருங்க, அங்க எழுதப்பட்டிருக்கும். தீர்க்க தரிசன புத்தகங்களில் எழுதப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ உங்க வாழ்க்கையிலையும் நிறைவேறும்படி அப்படி நடக்கும். அல்லேலூயா. அவர் எழுதிய வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில நடக்கும்படி, நிறைவேறும்படி அது நடந்தே தீரும். ஏன்னா அவருடைய வார்த்தை செயல்பட்டே ஆகும். அனுப்பப்பட்ட வார்த்தைகள் ஏசாயா 55:10 சொல்லப்பட்டிருக்கும். ஒரு மழை எப்படி வானத்துல இருந்து இறங்கி இந்த பூமியை நினைச்சா அதுல புல் எப்படி முளைக்குமோ, அதே மாதிரி என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் நான் விரும்புவதை செய்யாமல் அது வெறுமையாக என்கிட்ட என்ன செய்யாது, திரும்பாது. இந்த நிச்சயம் நமக்கு வேணும். ஏன்னா அவர் செய்த ஒவ்வொரு அற்புதத்திற்கும் பின்பாகவும் இயேசு கிறிஸ்து ஏதோ ஆக்சிடென்டலா இதெல்லாம் செஞ்சுட்டு போகல. ஏதோ எதேச்சையா எனக்கு எதிர்த்தால வந்தாங்க செய்தேன் கிடையாது. அவருடைய வார்த்தையை நிறைவேற்றி கொண்டே இருந்தார். அது பிசாசு பிடித்தவர்களா இருக்கட்டும், நோயில இருக்கிறவங்களா இருக்கட்டும், விபச்சார ஸ்திரீயா இருக்கட்டும், அனுப்பப்பட்டதின் நோக்கமே என்னதுதான்? விடுதலையை கொடுப்பதுதான். அனுப்பப்பட்டதின் நோக்கமே எதற்காக தான்? தேவன் என் பிதா அன்பாகவே இருக்கிறார் என்பதை நிறைவேற்றி காட்டுவதற்காகவே அவர் இந்த உலகத்துல வந்தார்னா, இன்றைக்கும் அவருடைய சித்தம் என்னதுதான்? பிதா அன்பாகவே இருக்கிறாருங்கிறத உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி காட்டுவதுதான் அவருடைய சித்தம். இந்த நிச்சயம் நமக்கு வேணும். அவர் இப்ப மட்டும் மாற்றி செயல்படுவாரா? இல்ல, என் பிதா அன்புள்ளவர் கிடையாது. அவர் சில நேரம் ஒருத்தருக்கு ஒரு மாதிரியாகவும் ஒருத்தருக்கு வேற மாதிரியாகவும் பாரபட்சமாக தான் செயல்படுவார்னு அவர் மாற்றி காட்டுவாரா? அவருடைய சித்தமே என்னதுதான்? பிதா அன்பானவர், பிதா அன்புள்ளவர். அதே சித்தத்தை தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே அவர் செயல்பட காத்து கொண்டிருக்கிறார். இந்த நிச்சயம் நமக்கு வேணும். தேவன் எப்படி இருக்கிறாராம்? அன்பாகவே இருக்கிறார். அவர் நமக்காக செய்து முடித்த காரியங்களை நம்ம உட்கார்ந்து தியானித்து பார்த்தோம் அப்படின்னா அதுல அவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது. இங்க பார்த்தோம்னா அடுத்த வீடு அவருடைய வார்த்தையில கட்டப்படாத வீடு. பிரச்சனை வந்தா பிரச்சனையை பத்தி பேசுறது, சர்ச்சுக்கு வந்தா கூட்டத்துக்கு வந்தா வார்த்தைகளை பேசுறது, இங்க வந்தா வர்ஷிப் பண்றது, கர்த்தர் நல்லவர்னு நம்ம பாட்டு பாடுவோம், நல்லா கைத்தட்டுவோம், பாட்டு பாடுவோம். வீட்டுக்கு போன உடனே எதை பேச ஆரம்பிச்சிருவோம்? சாத்தானுடைய வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிருவோம். நாம் தான் மாறுபடுகிறவர்களை தவிர கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் என்ன செய்திருக்கிறாராம்? காத்து கொண்டிருக்கிறார் செயல்படுவதற்காக. அன்றைக்கு ஆதாம் ஏவாளும் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா இந்த மரணம் அவர்களுக்கு வந்திருக்காது. இன்றைக்கு நம்ம வார்த்தையில நம்ம ரொம்பவே எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையுள்ளவர்களா இருக்கணும். இது எப்படி நம்ம பேச ஆரம்பிப்போம்? இருதயம் எதனால நிரப்பப்படுதோ அந்த வார்த்தைகள் தானாகவே வரும். யாக்கோபுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், உங்களுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. அவர் நீதியுள்ளவர் தான். ஆனா நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்க டென்ஷன் ஆகும்போது என்ன செஞ்சிருந்தோம்? வார்த்தையை பேசியிருந்தோம். கோபம் வரும்போது ஏதாவது வார்த்தையை பேசியிருந்தோம். அந்த கோபம் வார்த்தையை விடும் பொழுது அவருடைய நீதி அங்க என்ன செய்யாதான்? நடக்காம தடைப்பட்டு விடும். அப்போ இந்த வார்த்தையில இவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணும்னா இந்த வார்த்தையோடு எவ்வளவு ஒட்டி இருக்கிறது அவசியம். ஏன்னா சாத்தான் எந்த இடத்துல கேப் கிடைக்கும், வார்த்தையை மாற்றி பேச வைக்கணும். இது ஒரு தீர்மானம்தான். எவ்வளவு என்ன வேலை இருந்தாலும் சரி, என்ன சோர்வு இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, என் வீடை அவர் வார்த்தையில என்ன செய்து கொண்டே இருக்கணும்? கட்டி கொண்டே இருக்கணும். அந்த பேழை அவருடைய வார்த்தையினால என்ன செய்யப்பட்டுட்டே இருக்கணும்? கட்டப்படணும். நம்ம பேழன் உடனே ஏதோ ஒரு இன்ஜினியரிங் மாதிரி அவர் நிறைய மெஷர்மெண்ட்லாம் சொல்லியிருப்பார். அது எல்லாமே அவருடைய வார்த்தை. அது எல்லாமே என்னது? இப்படி அளவெடு, இப்படி கட் பண்ணு, இது எல்லாம் அவர் வார்த்தை தான். வெறுமனே உங்களை ஆசீர்வதிப்பேன், சுகமளிப்பேன், இது மட்டும் இல்லை. எவ்வளோ மெஷர்மெண்ட்டு, எவ்வளோ கட் பண்ணணும், எவ்வளோ உயரம் வைக்கணும், யாரை வாழ்க்கையில் வைக்கணும், யாரை வாழ்க்கையை விட்டு எடுக்கணும், எதுக்கு நேரம் கொடுக்கணும், இது எல்லாம் பேழை கட்டப்படக்கூடிய மெஷர்மெண்ட். இதுதான் நம்ம வாழ்க்கையில கட்டப்பட வேண்டிய வார்த்தைகள். சும்மா பெருவெள்ளம் வந்த உடனே என் பேழை மிதக்குதுன்னா இல்லை. அந்த பேழைக்குள்ள போறதற்கு முன்பாக நோவா என்ன பண்ணாரு? ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டையும் கரெக்டா என்ன பண்ணாரு?
கீழ்ப்படிந்தார். அப்படின்னு அந்த வார்த்தை நமக்கு தெரியணும். என்ன மெஷர்மெண்ட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் யாரோட ஐக்கியம் வைக்கணும், யாருக்கு எவ்வளவு நேரம் இடம் கொடுக்கணும், எதற்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எப்படி இந்த வார்த்தைகள் வெளியில வரும், எப்படி என் இருதயம் அவருடைய வார்த்தையினால நிரப்பப்படும், இதற்கு நான் என்ன தீர்மானம் எடுக்கணும். இன்னைக்கு அவர் நமக்கு கற்றுத்தந்தது என்னது? தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படிதான் இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். இதை சாத்தானோ ஒரு மனுஷனோ ஒரு சூழ்நிலையோ உங்க வாழ்க்கையிலிருந்து திசை திருப்புவதற்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்கவே செய்யாதீங்க. சூழ்நிலைகள் மோதி அடிக்கும் போதும் நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, தேவன் என் மேல எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். அவர் என்னை என்ன செய்ய மாட்டாரு? கைவிடுவதே இல்லை. உள்ளங்கைகள்ல வரைந்து வைத்திருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். என் மதில்கள் அவருக்கு முன்பாக இருக்கிறது. வார்த்தைகளை சொல்லுங்க. அவர் நல்லவர் நல்லவர் நல்லவர்னு அறிக்கையிடுங்க. அது ஒண்ணுதான் சாத்தானை பயப்படுத்தும். அது ஒண்ணுதான் அவன் தோற்று போறதற்கு ஒரே வழி. உங்களால எவ்வளவு தூரம் அவர் நல்லவருங்கிறத அறிக்கையிட முடியுமோ அவ்வளவு அறிக்கையிடுங்க. கடந்து வரக்கூடிய சூழ்நிலைகள்ல இவ்வளோ பலத்தோட சுகத்தோட நிக்க வைக்கிறது அப்படின்னா அவர் நல்லவர் 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 என்கிற நன்றி மட்டும்தான். அதுல மட்டும் நீங்க தடுமாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் விசுவாச கப்பலை என்ன செய்தார்கள்னு போடப்பட்டிருக்கு, சேதப்படுத்தினார்கள். கப்பல்ல ஓட்டு விழுந்துரும், கப்பல்ல கீறல் விழுந்துரும். அந்த கப்பலால என்ன செய்ய முடியாது? மிதக்க முடியாது. அதனால உங்க சூழ்நிலைகளுக்கு மத்தியில இது வெறுமனே நான் வாயினால அறிக்கையிடுறேன்னா உண்மையை டிக்ளேர் பண்ணுங்க, அவ்வளவுதான். இதை நீங்க சொல்லக்கூடாதுன்ட்டு தான் சாத்தான் நம்முடைய வாயை என்ன செய்வான்? அடைக்க பார்ப்பான். இது ஒரு ஆவிக்குரிய ரகசியம்தான். உங்க சூழ்நிலையில கர்த்தர் நல்லவர்ங்கிறத உணர்ந்து சொல்ல ஆரம்பிங்க. அவர் கைவிட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் தள்ள மாட்டார். அவரை நம்பி இருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்யறது கிடையாது? வெட்கப்பட்டு போவது கிடையாது. என்னை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவது இல்லை. என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். இதுல நமக்கு எந்த சந்தேகமும் வர வேண்டாம். இதை இன்னைக்கு ஆவியானவர் உறுதியாக நிச்சயமாக உங்க வாழ்க்கையில இதைதான் செயல்படுத்தணும்னு நினைக்கிறாரு. இதை தான் நீங்க கண்டு கொள்ளணும்னு நினைக்கிறாரு. ஒரு பெரிய வித்தியாசத்துல மல்கியாவில் சொல்லப்பட்டது போல ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் என்ன செய்வேங்கிறாரு? திரும்பவும் காண்பிப்பேன். ஒருவேளை விழுந்து போய் இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம், ஆனால் திரும்பவும் உங்க வாழ்க்கையில அதை காண்பிப்பார். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, என் வார்த்தை சர்ப்பத்தின் வார்த்தைகள் கிடையாது. என் வார்த்தை கர்த்தர் நல்லவர். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, தாயை விட தகப்பனை விட எங்களை நீர் நேசிக்கிறீரப்பா. சத்திய ஆவியானவர் நாங்க எந்தெந்த இடத்துலலாம் உம்முடைய சத்தியத்தில் நடக்கணுமோ அதையெல்லாம் நீர் எங்களுக்கு கற்றுத் தருகிறீரப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை செம்மையான வழியிலே வழி நடத்துகிறீர். பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நீர் எங்களை நிறைக்கிறது உம்முடைய சித்தமாக இருக்கிறதப்பா. தேற்றரவாளனாகிய ஆவியானவராக எங்களோடு கூட இருக்கிறீர். எந்த சூழ்நிலையும் எங்களை சேதப்படுத்துவதில்லை. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்ற வார்த்தையை நிறைவேற்றுவதே உம்முடைய சித்தமாக இருக்கிறது. யார் யார் எந்த வியாதியின் கட்டுகள்ல மரணத்தின் கட்டுகள்ல நின்று கொண்டிருந்தாலும் உம்முடைய வார்த்தை ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதே உம்முடைய சித்தமாக இருக்கிறதப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் கர்த்தர் எனக்காக யாவையும் நீர் சிலுவையிலே செய்து முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை எங்களை ருசிக்க செய்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் நல்லவராகவே இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.